வணக்கம் நண்பா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டிராமாவை தான் பார்க்க போறோம். வீடியோ ஓப்பனிங்கே கடவுள் ஜூடோவை தான் காட்டுறாங்க. இவரு இஸ்தாத்னு ஒரு மூலிகையை ஒரு பொண்ணா மாத்தி அவளை லவ் பண்ணதுக்காக மனித உலகத்துக்கு நாடு கடத்தப்படுறாரு. அது மட்டும் இல்ல, மனித உலகத்துல இவர் ஆத்மாக்களை வேட்டையாடுற சோல் ஹண்டரா இருக்காரு. இப்ப அவன் ஒரு சோலை வேட்டையாடி அவனோட டீம் கிட்ட தர, இரவுல இவன் ஒரு சோல் ஹண்டராவும் பகல்ல இவன் ஒரு டாக்டராவும் இருக்கான். இப்ப அவன் மருத்துவ காட்டுக்கு வந்து மூலிகை எடுக்க, அப்போ ஒரு பாய்சன் சோல் வந்து அவனை அட்டாக் பண்ண அவன் தவறுதலா சோல் வில்லேஜுக்குள்ள போயிடுறான். அங்கதான் இஸ்டாஸ்னு ஒரு சோல் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு அது என் மேல தண்ணிய ஊத்துனது? யாருப்பா நீ? மனுஷனா? நான் வர சோல் ஃபார்ம்ல இருக்கேன். இவன் கூட ஒண்ணு சேர்ந்தா ஹியூமன் ஃபார்முக்கு வந்துருவேன். எங்க போனா அவன்? ஏய் இஸ்டாஸ், அந்த குளத்துக்கிட்ட என்ன பண்ற? ஆமா, நீ எப்ப மனித உருவம் எடுத்த? சரி, இங்க யாராவது வந்தாங்களா? யாருமே வரலக்கா. அப்ப அது யாரு? அக்கா, எதுக்கு இப்ப என்ன அடிச்ச? நீ இன்னும் சோல் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு மூலிகை என்னோட இறைய ஆட்டைய போட்டு பாக்குற. இவன் உன்னோட இறனு பேர் எழுதி வச்சிருக்கியா? என்னடி, உன்னை விட வயசுல பெரியவன் கூட பார்க்காம இப்படி எதிர்த்து பேசுற? என்னையே அடிக்கிறியா? இப்ப உன்னை என்ன பண்றேன் பாரு. உடனே அவளோட லைஃப நம்ம ஹீரோவோட இணைச்சி அவனோட லைஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அவளை அட்டாக் பண்றா. என்னன்னா, இந்த ஆத்மாக்கள் மனித உருவம் எடுக்கணும்னா ஹியூமன்ஸோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணணும். இப்ப நம்ம ஹண்டர் அவளை தூக்கிட்டு அவனோட கிளினிக்கு வர, பாஸ் யார் இவ? அத பத்தி கேட்காத. ஆனா கொஞ்ச நாளைக்கு இவ நம்ம கூட தான் இருப்பா. இந்த பூதம் ரொம்ப சுட்டித்தனமா இருக்கு. இது கிட்ட நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஹே டாக்டரே, என்னை எங்க கொண்டு போற? ஏ பூதம், என்னை விட்டு வேலைக்கு போ. ஹலோ டாக்டர், நான் ஒன்னும் பூதம் இல்ல. என் பேரு சாயா. நான் ஒரு மருத்துவ செடி. என்னை இங்க கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏண்டி, நீ ஒரு பூதம் என்கிட்டே ஆட்டம் காட்டுறியா? உன்னை உடனே சோல் டிஃபென்ஸ் கிட்ட ஒப்படைக்கிற. எடே போனா போது பச்சை புலன்னு பார்த்தா என் மேலே கை வைப்பியா? இதுல என்ன சோல் டிஃபெண்டர் கிட்ட கூப்பிட்டு போவேன்னு என்கிட்டே சொல்ற. நான் இப்பதான் பிறந்திருக்கேன், நீ எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவனை கிஸ் பண்ணிட்டு அவ சொல்றா, இங்க பாருப்பா, நீயும் நானும் கனெக்ட் ஆயிருக்கும். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீயும் தான் அஃபெக்ட் ஆவ. பாரு, உன் கையில கூட என்னோட பிறப்பு மச்சம் இருக்கு. என்னங்க சார், இன்னொன்னு என்ன நம்பலையா? உடனே அவ தன்னோட கைய கடிக்க அது அவனை அஃபெக்ட் பண்ணுது. இப்பவாது நம்புறியா? நீயும் நானும் கனெக்ட் ஆயிருக்கும். நான் எப்ப ஃபுல் ஃபார்முக்கு வரணும் அப்ப நான் உன்னை விட்டுருவேன். இப்ப நல்ல போலையா? என் பேச்சை கேட்டு நட. கட் பண்ணா அந்த வெனம் அவங்க தலைவரை பார்த்து நடந்தது சொல்ல, வந்தவன் சாதாரண மனுஷன் மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு மனுஷனால நம்ம சோல் வில்லேஜுக்குள்ள வரவே முடியாது. இப்ப சாயா அவன் கூட போயிட்டா. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. சோல் ஹண்டர் கிட்ட அவ மாட்டிக்கிறதுக்குள்ள அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க கூப்பிட்டு வா அப்படின்னு அவர் சொல்ல, கட் பண்ணா நம்ம ஹண்டரை காட்ட, நீ என்ன பண்ற? அட பொறுமையா இரு டாக்டரே, நீ ரொம்ப வீக்கா இருக்க. அதான் உன்னை ஸ்ட்ராங் ஆக்க மூலிகை குளியல ரெடி பண்ற. இன்னும் என்னென்ன கன்றாவியெல்லாம் நான் பார்க்கணுமோ? சரி, அதான் ரெடி பண்ணிட்டல, வெளியே போ, நான் குளிக்கணும். அட என்ன டாக்டரே, மூலிகை குளியலோட மெயின் ஐட்டத்தை நான் இன்னும் சேர்க்கவே இல்லையே. ஹே, என்ன பண்ற? உன் கூட குளிக்க போறேன். நான் இஸ்டத் மூலிகை, உலகத்திலே பெரிய நாட்டுக்கட்ட நான் தான். என் மூலிகைய நான் இதுல கலந்தா நீ ரொம்ப ஹெல்த்தியா இருப்ப. ஹேய், கிட்ட வராத லார்ட் ஜூமின். டேய், என்ன காப்பாத்துடா. டாக்டர், என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனே என் கூட வாங்க. உடனே தலைவன் அவகிட்ட இருந்து எஸ் ஆக, பைரவா நீ இங்க என்ன பண்ற? லார்ட் ஜூமின் இளவரசரி உங்களை உடனே வர சொன்னாரு. உடனே தலைவன் இளவரசரை போய் பார்க்க, நம்ம ஹண்டரை எதுக்கு கூப்பிட்டு இருக்காருன்னா, இவங்க லாஸ்டா ஒரு சோலை அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அது எஸ்கேப் ஆயிருக்கு. அதனாலதான் இளவரசர் தலைவனை கூப்பிட்டு இருக்காரு. ஒரு ஆத்மாவை பெட்டிக்குள்ள அடிச்சிட்டா அதால மேஜிக்கோ இல்ல மனித வடிவமோ கண்டிப்பா எடுக்க முடியாது. என் கணிப்பு சரினா வெளியே இருந்து வந்த யாரோ ஒருத்தன் தான் அவளை காப்பாத்திருக்கான். ஆனா இது பெரிய விஷயமே இல்ல. அந்த ஆத்மா ரொம்ப காயப்பட்டிருக்கு. சோ அதனால அது இங்கதான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போக, டாக்டர் யார் பாணி, உனக்கு என்ன வேணும்? என் மனைவி ரொம்ப சீரியஸா இருக்கா, நீங்க உடனே என் கூட வாங்க. ஹே டாக்டரே, என்னையும் கூப்பிட்டு போ. உடனே ரெண்டு பேரும் அவங்க கூட போக, அங்க போனா தப்பிச்சு போன காளான் அங்கதான் இருக்கு. டாக்டர் வந்துட்டாரு, அவரு ஒண்ணு சரி பண்ணிருவாரு. நான் மனுஷங்களை தான் ட்ரீட் பண்ணுவேன், ஆத்மாக்களை இல்ல. டாக்டர், என் மனைவி ஒரு ஆத்மா தான், ஆனா அவ ரொம்ப நல்லவ. இது வரைக்கும் யாரையும் அவ காயப்படுத்தினது இல்ல. அவளை தயவு செஞ்சு காப்பாத்துங்க. உடனே தலைவன் அவளை போய் பார்க்க, இவளோட நீ கனெக்ட் ஆயிருக்கியா? நாங்க ஆரம்பத்துல கனெக்டா தான் இருந்தோம், ஆனா இவ சோல் ஹண்டர் கிட்ட மாட்டினப்ப கனெக்ட பிரேக் பண்ணிட்டா. உடனே தலைவன் எதையோ எழுதி வச்சுட்டு அங்கிருந்து போக, ஆமா நீ என்னவோ எழுதி வச்சியே, அது என்ன? அந்த ஆத்மா உயிரோட இருக்கணும்னா அவன் தன்னோட பிளட்டை அவளுக்கு தரணும். அப்படி தந்தா அவன் இறந்துருவான். சோ அவன் காதலுக்காக அவனோட உயிரை விடுவான்னு நினைக்கிறியா? உடனே தலைவி அவங்கள தேடி போக, பின்னாடியே ஹண்டரும் போக, உடனே அவன் அவனோட டீமுக்கு சிக்னல் அனுப்ப, என்ன ரெண்டு வாட்டி அனுப்புறாரு? ஒருவேளை அங்க ரெண்டு ஆத்மாக்கள் இருக்கோ? இப்ப நம்ம தலைவன் தலைவிய தாக்க, நீ நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் கெட்டவங்க இல்ல, எதுக்கு எங்களை இப்படி பண்றீங்க? நீ அவனை கொல்ல பார்த்த, நான் ஒன்னும் யாரையும் கொல்லல.
உடனே 2 பேரும் சண்டை போட அவ தலைவன் அவனோட கோஸ்ட் விங்கால அவளை தாக்க அவளுக்கு அடிபட்டுருது. அவளுக்கு அடிபட்டா இவனுக்கும் அது அஃபெக்ட் ஆகும்ல, சோ இவனுக்கும் அடிப்பட. அப்ப சோல் ஹண்டர் வர, என் மனைவி ரொம்ப நல்லவ, அவளை எதுக்கு கொல்ல பாக்குறீங்க? அவ யாரையும் காயப்படுத்த மாட்டானா? உன் மேல இருக்கிற ரத்தம் யாரோட ரத்தம்? அவளை காப்பாத்த என் ரத்தம் தேவை, அதனாலதான் என் கையை கட் பண்ண. ஆனா இது அவ சொல்லி நான் பண்ணல, என் முழு மனசோட தான் நான் இதை செஞ்சேன். அது மட்டும் இல்ல, இங்க வந்த இஷ்டத்தாவி என்ன கொல்ல வரல, என் காயத்தை சரி பண்ணதா இங்க வந்தா. இவன் சொல்றத பார்த்தா இங்க 2 ஆத்ம பூதங்கள் இருக்கு போலியே. இவனை உடனே கைது பண்ணி கூப்பிட்டு போங்க. உடனே அவங்க அவனை கைது பண்ண போக அப்ப அந்த காளான் வர, உடனே மெங்ஷி அங்க இருக்கிற ஒருத்தனை பிடிச்சு அவளை ரிலீஸ் பண்ண சொல்ல, உடனே அவங்க அவனை அம்பால தாக்க. அத பார்த்த அவனை காப்பாத்த அவ உயிரை தரா. என்ன பண்ற? நம்ம வேலை சோலை கேப்சர் பண்றது மட்டும்தான், அதை கொல்றது இல்ல. கட் பண்ணா சோல் டிவிஷனுக்கு ஹண்டர் வர, நீ வழக்கமா கேப்சர் மட்டும் தானே பண்ணுவ, என்ன சடனா இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்ற? காளானுக்கு பொதுவா லைட்னா ஆகாது, ஆனா இந்த ஆத்மா இருந்த இடம் ரொம்ப பிரகாசமா இருந்தது, அதனால அவகிட்ட நான் பேசணும். ஜூமின், உனக்கு அடிபட்டிருக்கு, சோ நீ போய் ரெஸ்ட் எடு, இன்வெஸ்டிகேட் எல்லாம் பைரவன் பார்த்துப்பான். அப்புறம் ஜூமின் 2 ஆத்மாக்கள் அங்க வந்ததா பைரவன் சொன்னா, நீ வேற யாரையாவது பாத்தியா? இல்ல, நான் பார்க்கல. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. கட் பண்ணா தலைவி நம்ம டாக்டரை தேட, டாக்டரே எங்க போன டாக்டரே? சாயா, டாக்டரே உனக்கு வலிக்குதா? பெரிய அடிலாம் இல்ல, என்ன மன்னிச்சிரு டாக்டரே, நான் காளானுக்கு ஹெல்ப் பண்ண தான் போனேன், ஆனா சோல் டிவிஷன் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க கூட சண்டை போட்டப்பதான் எனக்கு அடிபட்டுருச்சு, என்ன மன்னிச்சிரு. இல்ல, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற? நான் நினைச்சேன் கனடோர்மா அவ உயிரை காப்பாத்திக்க மென்ஷிய கொண்டுருவான்னு, ஆனா அவ உயிரை கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. புரியல. ஒண்ணும் இல்ல, வர வழியில நான் அவங்க 2 பேரை பார்த்தேன், அவங்க நடந்தது சொன்னாங்க. இளவரசி, இந்த காளான் உண்மையான கனடோர்மா இல்ல, யாரோ இத மாத்திருக்காங்க. யார் இதை பண்ணிருப்பா? பைரவா, நம்ம பேட்ரோல இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கு, இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்பிரிட்டும் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க கூடாது. இந்த பக்கம் தப்பிச்சு போன அந்த ஆத்மா நம்ம டாக்டரை பார்க்க வர, உங்களை தான் நான் போக சொன்னல. இல்ல, என் மனைவி சாயாவை பார்க்கணும்னு சொன்னா. அக்கா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு எதுவும் ஆகல. சரி, நானும் என் கணவரும் வேற டவுனுக்கு போறோம், அதான் கடைசியா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சாயா, இந்த டவுன் உனக்கு சேஃப் இல்ல, நீயும் ஹியூமன் ஃபார்முக்கு வரல, பேசாம உன்னோட கிராமத்துக்கே போயிறேன். எனக்கு புரியுதுக்கா, ஆனா நான் இன்னும் எதையும் சுத்தி பார்க்கவே இல்லையே. அது சரி, அப்புறம் நீயும் டாக்டரும் கனெக்ட் ஆயிட்டீங்களா? ஆமாக்கா, ஆனா நான் முழுசா ஹியூமன் ஃபார்முக்கு வரல, இன்னும் 10 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். உடனே அவளோட கல்டிவேஷனை அவளுக்கு தர, அக்கா என்ன பண்றீங்க? இது உங்க 100 வருஷத்தோட கல்டிவேஷன். சாயா, நான் மெங்ஷியோட மனைவியா வாழ ஆசைப்படுறேன், அதுவும் ஒரு சாதாரண ஹியூமனா. சோ இந்த பவர் எனக்கு இனிமே தேவையில்லை. உடனே அவளோட கல்டிவேஷனை அவளுக்கு தந்து ஃபுல் ஹியூமன் ஃபார்முக்கு கொண்டு வரா. இது வரைக்கும் 1 hour தான் அவ ஹியூமனா மாறுவா, பட் இனிமே அவ நினைச்ச நேரத்துக்கு அவளால ஹியூமனா மாற முடியும். டாக்டரே, உன் கைய கூட அப்பாவுல பார்த்ததும் அவனோட கடந்த கால வாழ்க்கை அவனுக்கு ஞாபகம் வர. என்ன டாக்டரே அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல, கீழே வா. ஜூடி, நீ மறுபடியும் அதே தப்ப பண்ண போறியா? என்ன மன்னிச்சிரு, இதை நான் எப்படியாவது தடுக்கணும். டாக்டரே, நீ யாரு? நான் சாயா, உன்னோட செல்ல மூலிகை செடி. இல்ல, உன்னை நான் வேற எங்கேயோ பாத்திருக்கேன். டாக்டரே, என்ன ஆச்சியா உனக்கு? இவருக்கு என்ன ஆச்சு? இவரோட வைட்டல் ஸ்டேபிளா இல்ல, பட் கொஞ்ச நேரம் தூங்கினா நார்மல் ஆயிருவாரு. இதெல்லாம் ஏன் தப்பு தான். நான் இனிமே உன்னோட எனர்ஜிய உரிய மாட்டேன், ஏன்னா இப்ப நான் ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டேன். உடனே அவ தலைவனுக்கு ஏதாவது சமைக்கலான்னு போக, யோ ஏயா கத்துற? அங்க ஒரு திருட இருக்கான். உடனே அது யாருன்னு பார்த்தா அது ஒரு குட்டி பொண்ணு. யார் இந்த பாப்பா? ஆமா, நீ யாருமா? உனக்கு ஃபேமிலி இல்லையா? என் அப்பா இறந்துட்டாரு, என் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் என் பாட்டியோட தான் இருந்தேன், ஆனா அவங்களும் இறந்துட்டாங்க. அப்பதான் லீ ஃபேமிலி என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க, ஆனா அவங்களையும் யாரும் கொன்னுட்டாங்க. நீ சொல்ற ஃபேமிலி மவுண்ட் வேல இருக்கிற லீ ஃபேமிலியா? ஆமாண்ணா, அவங்கதான். பாப்பா, அந்த கில்லர் எப்படி இருப்பான்னு உன்னால சொல்ல முடியுமா? அவரோட முகத்தை நான் பார்க்கல, ஆனா அவரு ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் மாதிரி இருந்தாரு. என்ன வளர்ற? லீ ஃபேமிலியை கொன்னது ஒரு பூதம் தான், அது கண்டிப்பா ஹியூமன் இல்ல. உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? கொலைய நேர்ல பார்த்த ஒரு பொண்ணு இருக்கா? ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதோ இல்லாத சால்வ் பண்றதோ அது நம்ம டிபார்ட்மெண்டோட வேலை இல்ல. நம்ம வேலை ஆத்மாக்களை எலிமினேட் பண்றது, கேஸ் இல்ல. ஆனா தப்பு பண்ணது ஒரு ஆத்மா இல்ல, நாம எப்படி அதை கொல்ல முடியும்? சரி, நான் கிளம்புறேன். உடனே தலைவன் போக, ஹைனஸ், நான் உடனே அதை போய் இன்வெஸ்டிகேட் பண்றேன், நீ போக வேணாம், நான் வேற ஒருத்தரை அனுப்புறேன். உடனே அவனும் அவனோட டீமும் சிட்டி முழுக்க வேற ஆத்மாக்கள் இருக்கான்னு தேட, ஆனா தலைவன் அவங்க வரதை பார்த்து தலைவிய உடனே கூப்பிட்டு போக, இப்ப நைட்டாக நம்ம தலைவி கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவ இன்னும் வரல. உடனே தலைவன் சோல் டிவிஷனுக்கு போக, பைரவா, இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆத்மாவை கேப்சர் பண்ணீங்களா? இல்லையே. ஆனா பரவாயில்ல,
நான் கிளம்புறேன். அவன் என்ன கேட்டான், ஸ்பிரிட்டை கேப்சர் பண்ணுமான்னு கேட்டாரு. இல்லன்னு சொன்னதும் கிளம்பிட்டாரு. காளான் காணாம போனப்ப நம்ம ஜூமின் கன்சீல்மெண்ட் பாக்ஸ டச் பண்ணானா. அன்னைக்கு நான் போனப்ப அங்க யாரோ பாக்ஸ ஓபன் பண்ணாங்க. ஆனா உள்ள போன யாருமே அங்க இல்ல. பட் உண்மை என்னன்னா தலைவனை இவன் பார்த்திருப்பான். ஆனா இளவரசன் கிட்ட உண்மையை மறைச்சிடுறான். சரி, ஜூமினோட கிளினிக்கை சுத்தி நம்ம ஆட்களை போடு. ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி அவன் பண்ணா உடனே என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணு. கட் பண்ணா தலைவியை கிட்னாப் பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த வெனம் தான். என்ன ஏன்கா இங்க கூப்பிட்டு வந்த? ஏன்னா இன்னைக்கு உனக்கு கல்யாணம். ஆனா கல்யாணம் நடக்கும் போது தலைவன் வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். அவங்க தலைவர் நம்ம டாக்டரை பார்த்து கடவுள்னு சொல்ல நம்ம தலைவனுக்கு எதுவும் புரியல. ஜூடி, என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண, ஆனா இந்த காதல் சுழற்சியை நீ தான் சமாளிக்கணும். சோ மருந்து மலைக்கு தனியா போனாவன் வரும்போது ஒரு பொண்ணோட வந்தான்னு சொல்றியா? அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ஒரு டாக்டர். நான் லாஸ்ட் டைம் அவரை தேடி போனேன். அப்பா அவரோட அந்த பொண்ணை பார்த்தேன். சோ அவ சாதாரண பொண்ணு மாதிரி தெரியல. உடனே ரெண்டு பேரும் அங்க போக, எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தான் என்ன ட்ரீட் பண்ணணும், ஒரு நிமிஷம் இருங்க. உடனே அவளோட எசன்ஸ மருந்தா மாத்தி கொண்டு வர. ஆனா தலைவன் தடுக்க, இந்த மருந்து உங்களுக்கு ஒத்துக்காது, நான் வேற மருந்து தரேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்க. அப்பா அவன் அதை வேணும்னே கீழே கொட்ட, அப்பா அது அவன் கை மேல பட. உடனே அவன் கையை துடைக்க. கட் பண்ணா மருத்துவங்கிட்ட அந்த சாம்பிளை தந்து செக் பண்ண சொல்றான். இது இஸ்டேட் செடியோட நறுமணம், அது ரொம்ப அரிய வகையான மூலிகை. அப்ப தலைவன் வந்திருக்கான்னு பைரம் வந்து சொல்ல, உடனே எல்லாரையும் போக சொல்லிட்டு அவனை உள்ள வர சொல்றான். என்ன ஜூமின், இந்த நேரத்துல என்ன தேடி வந்திருக்க? நான் ஒரு டாக்டர். இப்ப பேஷண்ட்ஸ்லாம் அதிகமா வராங்க. சோ என்னால இனிமே சோல் ஹண்டர் வேலையை கண்டினியூ பண்ண முடியாது. என்ன ஜூமின் இப்படி சொல்ற? வழக்கத்தை விட ஆத்மாக்களோட ஆட்டம் அதிகமாயிட்டே போகுது. இப்ப நீ போறேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதாவும் கூட புதுசா ஒரு டாக்டர் இருக்கால, அவ உன்னோட பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுவா. அவ ஒரு ட்ரெயினி, அவளாலலாம் பேஷண்ட்டை பார்க்க முடியாது. சரி ஜூமின், உனக்கு கடைசியா ஒரு வேலை தரேன். கார்மேக தெருவுல ஒரு ஓனாய் மனுஷன் இருக்கான், அவனை நீ கைது பண்ணி கூப்பிட்டு வா. அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆக்சுவலா அவங்க பிளான் என்னன்னா, நம்ம தலைவனை போக சொல்லிட்டு அந்த நேரத்துல நம்ம தலைவி ஆத்மாவா இல்லையான்னு கண்டுபிடிக்க தான் இவங்க ஓனாய் மனுஷனை பிடிக்க தலைவனை அனுப்பியிருக்காங்க. அவ ஆத்மாவா இல்ல, அவ சாதாரண பொண்ணுதான். ஆக்சுவலா என்னன்னா, இவன் டீமனை பிடிக்க போறதுக்கு முன்னாடி தலைவி கிட்ட ஒரு சாக்கெட்டை தந்திருப்பான். அது அவகிட்ட இருக்கிற வரைக்கும் அவ ஒரு ஆன்மானு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப அடுத்த நாள் ரெண்டு பேரும் மூலிகையை தேடி போக, அவ யாரோ தலைவியை தாக்க. ஆனா தலைவன் மேல அது பட மறுபடியும் அவங்க தாக்க, அவ தலைவி அவ பவரை யூஸ் பண்ணி அதை பிளாக் பண்ண. அப்படின்னா இவ ஒரு ஆத்மாவா? என்ன சொன்ன? ஜூமிங்க சுட்டுட்டியா? ஆமா, அவருக்கு நம்ம டெக்னிக்கை பத்தி நல்லாவே தெரியும், அதான் உஷாராயிட்டாரு. உனக்கு எவ்வளவு தைரியம்? நம்ம ஜூமிங் ஒரு ஆத்மாவா? இல்ல, அப்புறம் எதுக்கு அவனை ஷூட் பண்ண? காயம் ரொம்ப பலமா? பயப்பட வேணாம், அந்த அம்புல விஷம் இல்ல, சோ அவருக்கு எதுவும் ஆகாது. சரி நீ கிளம்பு, மத்தத நான் பாத்துக்கிறேன். கட் பண்ணா சாயா ஹண்டரோட காயமை ஹீல் பண்றா. சோல் டிவிஷன் கேவலமானவங்கன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நல்ல வேலை நீ பாத்துட்ட, இல்லனா நான் உங்ககிட்ட மாட்டிருப்பேன். கட் பண்ணா இளவரசனை காட்ட, அப்பாவனோட அல்ல கை சொல்றான். இளவரசி, எனக்கு பயமா இருக்கு. லார்ட் ஜூமிங் அந்த பூதமோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு, இது நல்லது இல்ல. பயப்பட வேணாம், ஜூமின் எனக்கு எதிரா செயல்பட மாட்டான். உடனே நம்ம பிளான செயல்படுத்து. கட் பண்ணா சாயா சோல் டிவிஷனுக்கு போனதா பீமிங் சொல்ல, உடனே ஹண்டர் போக இந்த பக்கம் தலைவி சோல் டிவிஷனோட டஞ்சனுக்கு வரா. அங்க அவ கிளான சேர்ந்தவங்க நிறைய பேர் இறந்து கிடக்க. அப்ப யாரோ கத்துற சவுண்ட் கேட்க, உடனே சவுண்ட் வர டைரக்ஷன் நோக்கி சாயா போக, அங்க ஒரு ஓனாய் மனுஷன் இருக்கான். ஹே இஸ்டத், நீ என்ன காப்பாத்த வந்திருக்கியா? அதெல்லாம் விடு, மத்த பூதங்களை எங்க வச்சிருக்காங்க? நானே சாக கிடக்குற, இதுல மத்த பூதங்கள் எங்க இருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, நீ எப்படி அவங்க கிட்ட மாட்டின? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜூமிங் தான். அவனை மறுபடியும் பார்த்தேன், அதுதான் அவனோட கடைசி நாளா இருக்கும். உடனே ரெண்டு பேரும் வெளியே போக, இதே நேரத்துல நம்ம ஹண்டர் சோல் டிவிஷனுக்கு வர, ஆனா கார்ட்ஸ் எல்லாம் அவனை உள்ள விடாம தடுக்க. இந்த பக்கம் இவங்க எஸ் ஆகும் போது கார்ட்ஸ் அவங்கள சுத்தி வளைக்க, உடனே ஓனாய் மனுஷன் சாயாவை போதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போடுறான். இப்ப சாயா வெளியே போக அவ பின்னாடியே கார்ட்ஸ் வர. அப்ப சாயாவை இளவரசன் காப்பாத்த, நீங்க இளவரசரா? உனக்கு அது தெரியாதா? நான் ஊருக்கு புதுசு, அதான் எனக்கு நீங்க யாருன்னு தெரியல. பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? ஹாஸ்பிட்டலுக்கு சில பொருட்களை வாங்க வந்தேன், ஆனா திரும்பி போற வழி தெரியல, அதான் இங்க வந்து மாட்டிக்கிட்ட. சரி, உன்ன நான் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போறேன். இப்ப அவன் தலைவன் கிட்ட கூப்பிட்டு போக, ஃபெயி, இவளை காயப்படுத்த நினைச்ச நண்பன் கூட பார்க்க மாட்டேன். ஆஜு, ஒரு பொண்ணுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பகச்சுக்கிட்டல,
இனிமே உன்னை வாழ விட மாட்டேன். கட் பண்ணா அடுத்த நாள் கிளினிக்கு ஒரு லேடி வரா. மேடம், டாக்டரை பார்க்கணுமா? எந்த டாக்டரை கூப்பிட? மிஸ் சாயாவை கூப்பிடவா இல்ல டாக்டர் ராஜுவை கூப்பிடுவா? நான் அரண்மனையில வேலை செய்யறவ, எங்க இளவரசிக்கு உடம்பு சரியில்லை, அதான் டாக்டர் சாயாவை கூப்பிட்டு போலான்னு வந்திருக்க. கண்டிப்பா வரேங்க. இல்ல அவ ரொம்ப பிஸியா இருக்கா, வேணா நான் உங்க கூட வரேன். யோ என்னையா பண்ற? பொம்பளை புள்ளிய நான் பாப்ப, பசங்களை நீ பாருன்னு டீல் போட்டோல. எனக்கு அது தெரியும், ஆனா இந்த முறை மட்டும் நான் உங்களை பார்த்துட்டு வரேன். உடனே தலைவர் அந்த லேடியோட போக, இது இளவரசர் ஈயோட அரண்மனை தானே, அவருக்கு கல்யாணம் ஆச்சா என்ன? இது ஒன்னும் இளவரசரோட அரண்மனை இல்ல. இளவரசருக்கு தாமரை பூனா ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் முழுக்க தாமரையோட வாசம் இருக்கு. ஏன் அந்த வாசம் உன் மேல கூட வருது. கட் பண்ணா தலைவர் இளவரசனை போய் பார்க்க, நம்ம லட்சியம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நண்பா, நல்ல அமைதியான ஒரு நாட்டை உருவாக்க நினைச்சேன். ஆனா எனக்கு பதிலா என் தம்பிய அரசனாகிட்டாங்க. ஆனா என்ன பூதங்களை வேட்டையாட வச்சாங்க. காரணம் என்ன தெரியுமா? சாகா வரும். அவன் இமோட்டலா மாற என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான். நண்பா, நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்தா அரியணையை கைப்பற்றலாம். அதுக்கப்புறம் பூதங்கள் நிம்மதியா வாழ முடியும். இன்னும் எவ்வளவு நாள் என்னை ஏமாத்துவ நண்பா? அரசர் இமோட்டலா மாற ஆசைப்படுறது உண்மைதான். ஆனா நீ நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்கலாம். ஆனா நீ தடுக்கல. அதை விட்டுட்டு அப்பாவிகளை கொன்ன. அந்த கொலைப்பழிய ஆத்மாக்கள் மேல போட்ட. நண்பா, நீ என் கூட பயணிச்சா நான் கண்டிப்பா உன்னையும் சாயாவையும் வாழ விடுவேன். ஆனா என்னோட எதிரியா மாற நினைச்ச விளைவுகள் மோசமா இருக்கும். பரவாயில்ல நண்பா, பிரச்சனைகள் எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, தலைவன் போனதும் அவன் ஒரு செடியை பாக்குறான். அப்ப சியாங் வரா. நீ இன்னைக்கு போட்டிருக்கல அதே ட்ரெஸ் தான் அவளும் போட்டிருந்தா. அவளை முதலா லோட்டஸ் லேக்ல தான் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தா. எனக்கு தெரியும் அவ ஒரு தாமரை ஆத்மானு, ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இந்த பாலா போன சிம்மாசனத்துக்காக நான் போராடாம இருந்திருந்தா அவ இறந்திருக்க மாட்டா. என்னை கொல்ல நினைச்சவங்க அவளை கொன்னுட்டாங்க. அதுவும் ஏன் கையால அவளை கொல்ல வச்சாங்க. அவளை உயிரோட கொண்டு வரணும்னா மில்லியன் ஆத்மாக்களோட சக்தியை ஒண்ணு திரட்டணும். அப்பதான் அவளை திரும்ப கொண்டு வர முடியும். ஆனா மூலிகை மலையோட இருப்பிடத்தை அந்த அரக்க என்ன பண்ணாலும் சொல்ல மாட்டான். உடனே ஃபெய்யூ அவனை போய் பார்க்க, உன்னோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு உனக்கு தெரியுமா? அவன் சாம்பலா ஆனா கூட என்னால அவனை கண்டுபிடிக்க முடியும். அவனை பழிவாங்க உனக்கு ஒரு வாய்ப்பு தர. உடனே ஓனாய் மனுஷனை அவன் ரிலீஸ் பண்ண, கட் பண்ணா இப்ப தலைவனும் தலைவியும் அவங்க கல்யாணத்துக்காக ரெடியாக. அப்ப தலைவனை பார்க்க பாரி சுக்கு வரா. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எனக்கு உங்களை எங்க பார்த்தா ஞாபகம் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க அரண்மனையில தான் நான் ஒரு டீ பாட்டா இருந்தேன். நீங்க தான் உங்க சக்தியால என்ன ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு கொண்டு வந்தீங்க. இப்ப நான் இங்க வந்ததே உங்க கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணதான். என்ன சொல்ற? எதுக்கு என்னோட கல்யாணத்தை நீ ஸ்டாப் பண்ணணும்? கொஞ்ச நாளா நீங்க ஒரு கனவு கண்டீங்கல்ல, அது கனவு இல்ல, உங்க கடந்த காலத்தோட ஒரு நினைவு அது. அப்ப என்னோட கடந்த காலத்துல சாயா என்னோட மனைவின்னு சொல்றியா? ஆமா, அவ ஒரு மானிட பெண், ஆனா நீங்க ஒரு இறையாண்மை கடவுள். சோ நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, ஆனா தலைவ அவ சொன்னதை கேட்காம தலைவியோட கிராமத்துக்கு போக, அவ போற வழியில ஓனாய் மனுஷன் அவங்களை அட்டாக் பண்ண அவ பீமிங் இறந்து போயிடுறான். உடனே தலைவ அவனை கொல்ல. கட் பண்ணா இதே நேரத்துல பூதமலை அவங்க தாக்கி எல்லா பூதங்களையும் கொல்ல. அப்ப எல்டர் வந்து அவரோட பவர் யூஸ் பண்ணி அவங்கள தாக்க, அப்ப இளவரசன் மாய அம்பை யூஸ் பண்ணி எல்டரை கொன்னுடுறான். இப்ப தலைவன் வர, அப்ப எல்லாருமே தலைவனை பார்த்து, லார்ட் ஜூமிங் நீங்க சொன்ன மாதிரி அவங்கள கொன்னுட்டோம். ஜூமிங் அது நீயா? உடனே அவன் நினைச்சு பார்க்க, அவன் சொல்றது உண்மை இல்ல. அப்ப இளவரசன் மாய அம்பால சாயாவை தாக்க, உடனே அவன் மயங்க. இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட்ல இருக்கிறதால ஹீரோவும் மயங்க. கட் பண்ணா ஃபேரி ஜூக்கு ஹீரோவை பார்க்க வர, நான் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண சொன்னல, ஏன் நீங்க ஸ்டாப் பண்ணல? இது என்னோட விதின்னு சொல்றல, அப்புறம் ஏன் இதுல பூதமலைய இன்வால்வ் பண்ணணும்? நீங்க கடவுள் உலகத்தோட மருத்துவ கடவுள், உங்க பேரு ஜூடி. அபூர்வமான மூலிகையை உருவாக்கணும்னு நீங்க மனித வனத்துக்கு வந்தீங்க. அப்பதான் பெய்மிங் நாட்டோட இளவரசி லான்சாவை நீங்க லவ் பண்ணீங்க. ஆனா உங்க திருமணத்தப்ப லான்சா இறந்து போயிட்டாங்க. அவங்கள காப்பாத்த சொர்க்கத்தோட தெய்வீக விதைகளை பயன்படுத்துனீங்க. ஆனா அப்ப கூட அவங்கள காப்பாத்த முடியல. ஆனா நீங்க எதிர்பார்க்காத மாதிரி தெய்வீக விதைகள் சோல் டீமனா மாறி போச்சு. அதனாலதான் பூதமலையே உருவாச்சு. ஏன்னா நீங்க தான் பூதமலையை உருவாக்குனீங்க. இதனாலதான் பரலோக அரசன் உங்களை மனிதனா மாத்தி இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு. நீ சொல்றத பார்த்தா சாயா லான்சாவோட மறுபிறவியா? என்னாலையும் அதை நம்ப முடியல. லான்சா ஒரு ஹியூமன், அவளால ஒரு பூதமா மறுபிறப்ப அடைய முடியாது. ஒருவேளை நாம நினைக்கிற மாதிரி ஹியூமன் இல்லாம இருந்தா, இதே நேரத்துல சாயாக்குள்ள இருக்கிற கருப்பு சக்தி விழிக்க, உடனே அவ பவர் யூஸ் பண்ணி எல்லாரையும் தாக்க. இளவரசி, மத்த ஆத்மாக்களை விட இந்த ஆத்மாவோட சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இவ சோல் எசன்ஸ நாம யூஸ் பண்ணா
தாமரைய திரும்ப கொண்டு வரலாம். சாயா ஒரு பூதம் தானே, அவளால எப்படி பிரபஞ்ச அரக்கனோட சக்தியை பயன்படுத்த முடியுது? உடனே அவ தலைவனை பிடிச்சு அவனை கொல்ல பார்க்க உடனே ஃபேரி அவளோட பவரை யூஸ் பண்ணி அவளை தடுக்க மூவர்னு சூடரா. அப்ப இவ பிரபஞ்ச அரக்கனோட மறுபிறவியா? சாயா, இவன் தான் உன் மக்களை கொன்னவன். ஏன் இன்னும் தயங்குற? அவன் கதைய முடிச்சிரு. சாயா, என்ன மன்னிச்சிரு, எல்லாமே என் தப்புதான். உடனே அவளுக்கு பழசு ஞாபகம் வர, நான் உன்னை ரொம்ப நம்புனேன், ஏன் இப்படி பண்ண? அப்ப ஃபேரி தலைவனை கூப்பிட்டு மறைஞ்சு போக அப்ப இளவரசர் வரா. சாயா, நாம பேசலாமா? உன் மக்களை கொன்னதால நீ என் மேல காண்டா இருப்பன்னு எனக்கு தெரியும். பட் ஒரு உண்மையை சொல்லவா, அவங்க இன்னும் சாகல. உடனே அவளை கன்சீல்மெண்ட் சேம்பருக்குள்ள கூப்பிட்டு போறான். அங்கதான் அவன் கேப்சர் பண்ண ஆத்மாக்கள் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் அரசனோட சகோதரன் சொன்னேன். ஆனா எப்பாவது நினைச்சு பாத்தியா, மூத்தவன் இருக்கும் போது இளையவனை எப்படி ராஜாவா ஆக்குனாங்கன்னு? அவன் ராஜ தந்திரத்தால அரசனா ஆனா. இப்ப நீ எனக்கு உதவி பண்ணி என்ன அரசனா மாத்தனா உன் மக்களை நான் ரிலீஸ் பண்றேன். கட் பண்ணா ஃபேரி தலைவி உடம்புல பிரபஞ்ச அரக்கனோட ஆத்மா இருக்குன்னு சொல்ல, அவ பிரம்மதேவன் வந்து, ஜூடி, பிரபஞ்ச அரக்க மறுபடியும் வந்துட்டான். மூ உலகத்தை பாதுகாக்க உன்னோட கடவுள் சக்தியை திரும்ப தர. நெருப்பு வாழை யூஸ் பண்ணி அவளை கொன்னுரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தலைவி வர, ஜூமிங், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. போன ஜென்மத்துல நீ ஒரு கடவுள், நான் ஒரு மனுஷ். இந்த ஜென்மத்துல நீ ஒரு டிவைன் ஹீலர், நான் ஒரு ஆத்மா. என்னை கொல்றதுதான் உன்னோட விதியே. கடந்த காலமோ இல்ல நிகழ்காலமோ, நான் யாரா இருந்தாலும் என்னால உன்னை கொல்ல முடியாது. காலம் கடந்துருச்சு ஜூமிங், இனிமே நாம ஒன்னு சேர முடியாது. உடனே அவங்களோட ஸ்பிரிட் பாண்டிங்க அவ பிரேக் பண்ண, இனிமே நீயும் நானும் கனெக்ட்ல இல்ல. உன் வாழ்க்கைய நீ வாடு, ஆனா மறுபடியும் என் முன்னாடி வந்த என் கையாலேயே உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, இப்ப அடுத்த நாள் சாயாவை கூப்பிட்டு அவ அரண்மனைக்கு போக, ஆனா அவங்க அரசரை கொல்ல போல சாயாவோட பவரை தாமராவுக்குள்ள வைக்கதான் அவளை கூப்பிட்டு வந்திருக்கான். உடனே ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணி அவளோட பவரை அவங்க எடுக்க, ஆத்மா உருமாற்றமா? ஃபூயு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் தாமரைய நான் உயிர் தெளிப்ப போறேன், அதுவும் உன்னை பலி கொடுத்து. உடனே அவளோட பவரை அவங்க எடுக்க, அவ தலைவன் வந்து அவங்கள அடிச்சு போட்டு தலைவியை காப்பாத்த, சாயா, நான் உன் செல்ல டாக்டர், என்ன பாரு, இது நீ இல்ல. டாக்டரே, உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் நம்ம பாண்டிங்க பிரேக் பண்ண, உன் மனசை காயப்படுத்தி அனுப்புன. அப்படி இருக்க எதுக்கு என்ன காப்பாத்த வந்த? ஏன்னா நீ என்னோட உயிர், என் உயிரை காப்பாத்துறது என் கடமை. சாயா, நான் பண்ணது தப்புதான், ஆனா உன்னால அவளை உயிரோட கொண்டு வர முடியும். என்ன மன்னிச்சிரு. அவளோட வேறாற்றல் எப்பவோ இறந்து போச்சு. நாம என்ன பண்ணாலும் அவளை உயிரோடு கொண்டு வர முடியாது. உடனே அவன் அவளோட காதலியை திரும்ப கொண்டு வர முடியலன்னு தற்கொலை பண்ணிக்க, அப்ப அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரையும் பிரம்மதேவன் இருள் உலகத்துக்கு அனுப்பி தலைவியை கொல்ல சொல்ல, ஜூடி, அந்த வாளை எடுத்து அவளை கொன்னுரு. சாயா இது வரைக்கும் யாரையும் கொன்னதில்லை, அவளையே நான் கொல்லணும். ஏன்னா அவ பிரபஞ்ச அரக்கனோட மறுபிறவி. அவளை கொன்னா மட்டும்தான் மூ உலகத்தோட சமநிலையை பாதுகாக்க முடியும். அந்த வாளை எடுத்து அவளை கொல்லு. நீங்க என்ன கொன்னாலும் சரி, அவளை நான் கொல்ல மாட்டேன். உடனே அந்த வாளை யூஸ் பண்ணி அந்த வியூகத்தை உடைச்சி, ஒரு கடவுளா இருந்தே நான் விரும்புறவங்கள என்னால காப்பாத்த முடியல. உன்னை காப்பாத்தணும்னா நான் சாகணும், அப்பதான் இந்த விதி முடிவுக்கு வரும். உடனே நெருப்ப வாளை யூஸ் பண்ணி அவன் உயிரை விட, இப்ப சாயா கண் முழிக்க தலைவன் இறந்து கிடக்கிறத அவ பாக்குறா. உடனே அவனை காப்பாத்தணும்னு அவளோட சக்திய அவனுக்குள்ள அனுப்பி அவ இறந்து போயிடுறா. ரெண்டு பேருமே அவங்க காதலுக்காக இறந்து போக, என்னமா இப்படி ஒரு எண்டிங்கா? பயப்படாத. இவங்க ரெண்டு பேரோட தியாகத்தை பார்த்த பிரம்மதேவன் இவங்கள மறுபடியும் மனுஷங்களா மாத்தி பூலோகத்துக்கு அனுப்புனாரு. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படின்னு அவ சொல்ல இந்த டிராமா முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். you